சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வா தில்லை, வா 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 வா, உட்காரு உட்காரு. அப்பா வந்துட்டாரு, வாங்க போலாம். காஃபி டீ எதுவும் குடிக்கலையா? பரவாயில்ல சிவா. அம்மாடி ரோகிணி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்க மாமா. சரி சரி. என்னடா தில்லை, சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா சிவா, நாளைக்கு காலையில 9:30 இருந்து 10:30 பந்தக்கால் நடுறோம் சிவா. ஓ, நீங்க எல்லாருமே வந்துடணும். வந்துடுறோம் தில்லை, எல்லாரும் வந்துடுறோம். உங்க சைடுல வேற யாருக்காவது நாங்க சொல்லணுமா? இங்க யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஊர்ல உள்ள பங்காளிகளுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க போறோம், அவ்வளவுதான். சரிப்பா. ஏன நானு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கூட்டிட்டு வரலாமா? தாராளமா கூட்டிட்டு வாமா. சரிங்கண்ணே. சரி சிவா, நாங்க கிளம்புறோம். இரு 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 இரு, சாப்பிட்டு போலாம் இரு. இல்ல சிவா, இன்னும் பத்திரிக்கை கொடுக்க வேண்டிய வேலை இருக்கு. 4 பேரை அதிகமா இல்ல, இன்னைக்கே முக்காவாசியாவது கொடுத்து முடிச்சே ஆகணும். அதனாலதான் சிவா. என்னடா உன் முகமே சரியில்லை, ரொம்ப வாட்டமா இருக்க. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, பத்திரிக்கை கொடுத்துக்கிட்டு அலையிறேனா அதான். இல்ல, என்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. உன் முகத்தை பார்த்தா அலைச்சல்ல வந்த வாட்ட மாட்டேன் எனக்கு தெரியல, ஏதோ மன உளைச்சலால வந்த வாட்ட மாட்டேன் எனக்கு தெரியுது. என்னன்னு என்கிட்ட சொல்றா. சொல்லலைன்னா நீ விடவே மாட்டிய. ஒண்ணும் இல்லடா, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பையனை பெத்த நானே சிரமப்படுறேன். நீ பொண்ணை பெத்தவன், எப்படி சமாளிக்கிறியோன்னு நினைச்சு பார்த்தேன். அதான் முகமே வாடி போச்சுடா. டேய், என்ன நினைச்சு நீ கவலைப்படுற, ஒன்ன நினைச்சு நான் கவலைப்படுறேன். இதான்டா நம்மளோட நட்பு. டேய், பணம் எதுவும் தேவைப்பட்ட சொல்லு, எதுவும் தயங்காத, நான் தர்றேன். எல்லாத்தையும் பிரபு பாத்துக்கிறான், எனக்கு எதுக்குடா பணம் தேவை? சரிடா இல்லை. சரி, நாங்க கிளம்பட்டுமா? அம்மாடி வரமா, மதுரை வரமா. சரிங்க மாமா. வரமா. பாய் மாமா. வாமா. நல்ல வேலை, இல்ல நம்மள காட்டி கொடுக்காம ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டாரு. பாட்டி, நான் டிவி வாங்கி அண்ணன் ரூம்ல மாட்டிட்டேன்னு அண்ணன்ட்ட சொல்லிடுங்க. சரிடா கார்த்தி. ரேவதி, அண்ணே, எனக்கு ஒரு 5 பத்திரிக்கை கொடு. சரிண்ணே. கார்த்திக் அண்ணா, நீ 5 இல்ல 50 பத்திரிக்கை வேணாலும் வாங்கிட்டு போ. ஆனா ஒரு பத்திரிக்கைக்கு 500 ரூபாய் வந்துடணும். இல்லன்னா இந்த வீட்ல பூமி 2ஆ பொளந்துடும், பாத்துக்க. பாட்டி, சும்மா இதுக்கு பயமுறுத்திட்டு இருக்கீங்க. சித்தி, நான் யாருக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கிறேனோ அவங்களுக்கெல்லாம் மொய் பணம் கொடுத்துறேன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் என்ன? கரெக்ட்ண்ணே. என்னண்ணே? இந்த பாரு பாட்டி, 1 2 3 4 5 எழுதி வச்சுக்கோ. சரி போட. வா பிரபு கண்ணா. அண்ணா, டிவி வாங்கி உன் ரூம்ல மாட்டிட்டேன். புது டிவியா? ஆமாண்ணா. உனக்கு பணம் எது எப்படி வாங்கின? நான் அன்னைக்கே என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்குறேன்னு சொன்னேன்ல, அவங்கிட்ட தான் வாங்கினேன். அந்த கடன் எப்படி அடைப்ப? சொல்லு. கடன் வாங்கினா பத்தாது, அதை எப்படி அடைக்க போறோன்னு யோசிச்சு வாங்கணும். இந்த மாசத்துல இருந்து என்னோட ஓனரை 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு சொல்லிருக்கேன். அது மட்டும் இல்லாம நானே எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் தனியா போய் ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த கடனை நான் அடைச்சிருவேன். அது சரி, கடனை கட்டுவ, ஆனா வீட்டுக்கு மட்டும் அதே 6000 ரூபாய் தான் கொடுப்ப. அப்படிதானே? ஆமா, வேற என்ன பண்றது? நீ டிவிக்கு கொடுத்தே ஆகணும்னு கோவப்படுற. இல்லனா இப்ப எனக்கு எக்ஸ்ட்ரா வர பணத்தை நான் வீட்டுக்கு கொடுத்துருப்பேன்ல, இப்ப எப்படி என்னால முடியும்? நான் கடன் அடைப்பனா இல்ல வீட்டுக்கு கொடுப்பனா? ஏய் நில்லு. இதுக்கு இவ்வளவு பத்திரிக்கை யார் கொடுக்க போற? நான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்குண்ணே. 5 பத்திரிக்கை எடுத்துட்டு போறேன். ஒரு பத்திரிக்கைக்கு 500 ரூபானாலும் மொத்தம் 2500 ரூபாய் வந்துடும். போதுமா?
அருமை பேரன் எப்படி பேசிட்டு போறான் பாத்தியா? உனக்கு இப்ப காதுக்கு நல்லா குளுகுளுன்னு இருக்குமே. இல்ல பிரபு கண்ணா. என்ன இல்ல, அவன் பேசுனத நீ ரசிச்சு கேட்டுட்டு தானே இருந்த. அவன்கிட்ட சொல்லி வை. இன்னொரு தடவை அவன் என்கிட்ட இப்படி சவுடால் பேச்சு பேசிட்டு இருந்தான், பல்ல தட்டி கையில கொடுத்துடுவேன். வா வா வாத்தில்ல. அப்பா எங்க போயிட்டு வரீங்க? ஆதிரை வீட்டுக்கு தாப்பா. அங்க எதுக்கு போனீங்க? உங்க பாலிய சிநேகிதரு ஏதாவது செலவு இழுத்து வர்றதுக்காக உங்களை ஸ்பெஷலா கூப்பிட்டாரா? இல்ல செலவை இழுத்து விடுறதுக்காக சிவா கூப்பிடல. நாளைக்கு நம்ம வீட்டுல பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுக்காகத்தான் பொண்ணு வீட்டுக்காரங்களை கூப்பிடுறதுக்காக போயிருந்தேன். அதானா? எனக்கு ஒரு நிமிஷம் வயித்தே கலக்கிடுச்சு. ஆமா, அந்த ஏமாத்துக்கார ஏகாமரத்துக்கு பத்திரிகை வைக்க போனீங்களே, ஒன்னும் பிரச்சனை பண்ணலையே? இல்லப்பா, நல்ல விதமா பத்திரிகையை வாங்கிட்டான். நாளைக்கு பந்தக்கால் நடுறதுக்கும் வர சொன்னேன். அநேகமா வந்தாலும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா, ஏன்பா அந்த ஆளு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டீங்க? பிரச்சனை பண்றதுக்கா? கோவப்படாத பிரபு, நம்ம கூப்பிட வேண்டிய முறைக்கு கூப்பிடுத்தானே ஆகணும். அப்பதான் அவன் மேகலைய ஃபங்க்ஷனுக்கு அனுப்பி வைப்பான். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் ரெடிமேடா பாக்கெட்ல வச்சிருக்கீங்க. என்னவோ பண்ணுங்க. அம்மா ரேவதி, போய் தண்ணி எடுத்துட்டு வாம்மா. சரிப்பா. வாத்தில்ல இப்படி உட்காருமா. அண்ணி அண்ணனை பத்தி கரெக்டா தான் சொல்லிருக்காங்க. அண்ணி வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கோன்னு தெரிஞ்சும் அண்ணி என்ன சொன்னாங்க ஏதுன்னு கேட்காம வேற எதையோ பேசிட்டு போதா அண்ணன். அண்ணி சொன்னத அண்ணன் கிட்ட சொல்லி ஆகணுமே, என்ன பண்றது? ம் ரோஹிணி கிட்ட சொன்னத அவ போய் அவங்க அண்ணன் கிட்ட சொன்னாளா இல்லையான்னு தெரியலையே. இன்னும் அவர்கிட்ட இருந்து போன் காலும் வரல. ரோஹிணி போய் சொல்லியும் அவர் போன் பண்ணாம மட்டும் இருக்கட்டும். பந்தக்கால ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே பஞ்சாயத்தை போட்ட வேண்டியதான். கடைக்கு எவ்வளவு செலவாச்சு? அண்ணா, என்ன? உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு. நான் கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன், இப்போ ஒன்னும் பேச முடியாது. இல்லன்னு ஆதிரி அண்ணி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாங்க. என்னது? ஆதிரா என்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாளா? என்னது? இல்லன்னு நீதான் கணக்கு எழுதிட்டு இருக்கல, நீ எழுது, நான் அப்புறமா சொல்றேன். ஏய் இரு இரு இரு, நான் கணக்கு எழுதிட்டு இருக்கேனா அப்படின்னு எவன் சொன்னது? அண்ணா, இப்ப நீ தானே சொன்ன. ஏன் ரோகிணி, நான் என்ன ஸ்கூல் படிக்கிற பையனா கணக்கு அறிவியல் எழுதிட்டு இருக்கிறதுக்கு? நீ வா, வந்து உட்காரு. வா உட்காரு. ஆதிரா என்ன சொன்னா?